கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறதுனால நம்முடைய நேசமும் பிறருக்கு வெளிப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய நேசம் கிறிஸ்துவுக்கு வெளிப்பட வேண்டும். இரண்டாவது நம்முடைய நேசம் கிறிஸ்து உள் இருக்கிறதுனால பிறருக்கு வெளிப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 4:9 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எப்படி இருக்கணுமா? அன்பாக ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டுமா? இதே பரிசுத்த வேதம் சொல்கிறது, கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போகுமா? நம்மை நேசிக்கிறது போல பிறரை நாம் நேசிக்கிறோமா என்கிறதை நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நாம் பிறருக்கு கொடுக்கிற அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கிற அன்பு சுயநலம் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும். ஆக பிறரை நாம் நேசிக்க வேண்டும், உண்மையாக நேசிக்க வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு நேசிக்க வேண்டும். தேவனுடைய நேசத்தை பிரதிபலிக்கிற நேசமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்கும் போது தேவனுடைய அன்பு இன்னும் அதிகமாய் ஊற்றப்படும். எப்படி ஒரு நீரூற்றிலே தண்ணி எடுக்கும் பொழுது மீண்டும் அது நிரம்புகிறதோ, அப்படியே நம்முடைய அன்பு பிறருக்கு கொடுக்கப்படும் போது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும். பிறரை நேசிப்போம், தேவனால் நேசிக்கப்படுவோம். God bless you.